தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இயேசுவால காப்பாத்திக்க முடியல, இயேசு என்னத்தை, அவரெல்லாம் ஒரு மனுஷன் தானே, அவர் கடவுளே கிடையாதுன்னு சொன்னா மன்னிப்பு இருக்கு. ஆனால் ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவரை நம்ம ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. அவர் மன்னிப்பே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால தான் சிலர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கடனில் கஷ்டப்படுறாங்க, பிள்ளை வாழாமல் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் புரியாம பைபிளை படிக்காம பைபிள் போய் தெரியாமல் வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சாபங்கள் குடிகொண்டு இருக்கிறது. சும்மா இயேசு சுகம் தர்றாரு, விடுதலை தர்றாரு, அது மாத்திரம் அல்ல, உன் வாழ்க்கை சரியான முறையில் பிரயோஜனப்பட்ட கர்த்தர் உன்னை முதிர் வயதுக்கு நடத்துவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவார். உற்சாகமாக கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீ இயேசுவுக்காக எரிஞ்சு கொண்டே இருந்தால் எரிஞ்சு கொண்டே இருப்பாய். உன் விளக்கு அணையாது. நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கை எரியணும், நான் பிரபலமாகணும், என் சொத்து பிரபலமாகணும், நான் பெரிய மல்டிமீடியா, அப்போ தேவையில்லை, நீ பரலோகம் வந்துரு. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் போது சன் ஆஃப் காட், கர்த்தர் தேவனுடைய குமாரன், அவர் அப்ப இப்படிப்பட்ட சுவாபத்தில் தான் இருக்கிறாரு அப்படிலாம் நான் நினைத்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இதை ஏசாயா தீர்க்கதரிசியில நான் படிக்கும் பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பெயரை பிதாவாகிய தெய்வம் கொடுத்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது அவர் சன் ஆஃப் காட், அதாவது மகன், அதாவது குமாரன், அதான் உண்மை. ஆனால் இங்கே வெளிப்பாடோடு பிதாவாகிய தேவன் எழுதுகிறார், அவர் நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி வரையும் நடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றால் அவருடைய அரசாட்சி இருக்கும். அவர் ஒரு கவர்மெண்ட். அவரை நம்புறவங்களுக்கு அவர் கவர்மெண்ட், அவரை நம்புறவர்களுக்கு அவர் பிரதம மந்திரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவர் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது நடக்கும் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அதிசயமானவர், வண்டர், ஆங்கில வேதாகமம் வண்டர் என்று சொல்லப்படுறது. அதிசயம். ஐயா இதெல்லாம் நடக்குமா? அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனால எதெல்லாம் முடியாதோ கர்த்தரால் அதெல்லாம் முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது மனிதனால் கூடுமா? கூடாது. அவரால் கூடும். அதான் அதிசயம். என்னங்க இது அதிசயமா இருக்கு? அதாங்க அவர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க நடந்துச்சு? இது அதிசயம். அதாங்க அவர் அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், உனக்கு தேவையான தண்ணி அவர் கொடுப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். காற்று அடிச்சு மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் நம்ம நினைப்போம். பைபிள் என்ன சொல்லுது? நீ காற்றும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர், ஆங்கில வேதாகமும் கவுன்சிலர். ஆமென் சொல்லுங்க. கவுன்சில் கொடுப்பார், மார்க் அழகாக கொடுப்பார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சூப்பராக கொடுப்பார். இந்த பிஸ்னஸ் பண்ணாத. கடந்த நாள் ஒரு சகோதரனோடு பேசினேன். ஒரு பெரிய பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் போய் பேசிட்டு அவர் ரிட்டன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாராம், இந்த மனிதனோடு நீ இணைப்பு வைக்காத, இந்த மனிதனோடு நீ இணையாத, உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. கவுன்சிலர், கர்த்தர் ஒரு ஆலோசகர். அந்த ஆலோசனை நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுதான் நம்ம இடத்துல பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும், நமக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கிறார், ஆலோசகர் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, உனக்கு உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆலோசகர் இருக்கிறார். உலக பிரகாரமான ஆலோசகர்கிட்ட போனால் உங்கள்கிட்ட பணம் வாங்குவதற்கும், உங்களை பிரித்து வைப்பதற்கும், உங்கள் குடும்பத்தை நடுத்தூரில் கொண்டு வருவதற்கும் நடத்திடுவாங்க. நீங்கள் தேவன்கிட்ட போகணும், இயேசுவிட்ட போகணும். அதான் பேர், அவர் ஆலோசனை கர்த்தர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வியாதி இருக்கிறது, அவற்றை போங்க. ஆண்டவர் இந்த வியாதி இருக்கு, ஒரு ஆலோசகர், அருமையான ஒரு ஆலோசகர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வல்லமையுள்ள ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
பார்வோன் எத்தனையோ காரியங்களை மோசே கூட நின்று செய்தார். கடைசியில பேன்களை பிறப்பித்தது வேதம் சொல்லுகிறது. என்னையா இது பேன் இப்படி வந்து எங்க பார்த்தாலும் பேனா இருக்குது. இல்லையா சொல்லுங்க, பேன்னா தெரியுமா? தலையில புழுத்து ஊத்தும் இல்லையா? என்னத்த மண்டை எங்க கொண்டு கொடுத்தேன்னு சொல்லி கொட்டி கொட்டி பார்ப்பாங்க. கடைசியில மனுஷன் அருவருக்கத்தக்க சாப்பாட்டில் பேனு, தண்ணியில் பேனு, உடம்புல பேனு, சட்டையில் பேனு, காதில் பேனு, எப்படி இருந்திருக்கும்? உடனே மந்திரவாதிகள் அவனும் அடிக்கிறான், அப்புறம் பேன் தான் வரும். அவனுக்கு தான் நிறுத்த தெரியாத. எந்த மந்திரவாதிக்கும் உங்களை சுகப்படுத்த தெரியாது, உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க தான் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? பார்வோனுக்கு முன்னாடி வல்லமை வெளிப்படும் போது மோசே கோலை போடுறாரு. அந்த கோல் என்னதான் மாறிச்சு? சத்தமாக சொல்லுங்க, பாம்பா மாறிச்சு. இப்போ பார்வோன் போடுறான், அவன் கோல் என்னதான் மாறுது? பாம்பா தான் மாறுது. அப்போ மோசே கோல் விழுங்கிருச்சு. இவர் போய் தண்ணியை அடிக்கிறாரு, தண்ணி ரத்தமாக மாறுது. அப்போ இவன் அடித்து ரத்தத்தை தானே தண்ணியாக மாற்றணும். அவன் நல்லது செய்கிறான் தான் என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வந்திருக்கு. இப்போ உங்களை நல்ல வியாதி சுகமாக்கணுமா, இன்னும் மேலும் வியாதியை கொடுக்கணுமா? சொல்லுங்க, உங்களை சுகமாக்கணும். நீங்கள் மனுஷன் நம்பி போனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வியாதி இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அதனால தான் நீங்கள் கர்த்தரை நம்பணுன்ற. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அலையிலையா சொல்லுங்க. இல்லை நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். அடுத்து பாருங்க, நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர். கடைசி வரை ஒரு நல்ல தகப்பன், கடைசி வரைக்கும் சூப்பர் டேடி. ஆண்டவரை போல ஒரு நல்ல தகப்பனே கிடையாது. எந்த நிலைமையில நம்மளை நேசிக்கிறோம். மனுஷங்க கூட நம்ம நல்லது செஞ்சாதான் நேசிப்பாங்க, கொடுத்தாதான் நேசிப்பாங்க, நம்ம மேலே பாசம் காட்டினா தான் நேசிப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. நம்ம பாசம் காட்டுறோமோ இல்லையோ, அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எவர் லாஸ்டிங் ஃபாதர். எப்பவுமே நினச்சிக்கிட்ட ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எங்கள் அப்பா அவருங்க இவருங்க அது பெருமை இல்லை. எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அப்பான்னு கூப்பிடலான்னு இந்த வசனம் சொல்லுது. நித்திய பிதா, தகப்பன். அந்த கெட்ட குமாரனுடைய நிகழ்ச்சி பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டான். ஒரு தகப்பனாக இருந்தால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏன்டா சொத்தை பிரித்து போனிய, படுறா கஷ்டம், உனக்கு ஒன்றும் தரமாட்டேன். இப்போ அவரில் வா, அவனுக்கு மோதிரம் கொடுத்து உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து அவனை அழகுபடுத்துகிறவர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ராமேன் சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமாதானத்துக்கு அதிபதி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் சமாதானத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. சமாதானத்துக்கு சத்தமாக சொல்லுங்க, சமாதானத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. எங்கெல்லாம் சண்டை இருக்குதோ, கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் சண்டை போடுறாங்களோ, கர்த்தர் அங்கே மன உளைச்சல் அடைவார். எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம சமாதானமே ஆக மாட்டோம். அதனால தான் அண்ணன் தங்கச்சி பிரச்சனை, அக்கா தம்பி பிரச்சனையை இடையில பூந்து பிரியணும்னு நினைக்கவே கூடாது. என்னைக்குனாலும் அவங்க ஒன்றாயிருவாங்க. கை தட்டுக்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்னப்படும். அப்படின்னா சமாதானத்துக்கு அதிபதி. கணவன் மனைவி பிரச்சனையா, அண்ணன் தம்பி பிரச்சனையா, அக்கா தங்கச்சி பிரச்சனையா, இட பிரச்சனையா, இல்லைன்னா கனப்படுத்துறதுல பிரச்சனையா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சமாதானத்துக்கு அதிபதி நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன். அவர்கிட்ட தான் சமாதானம் இருக்கும். வேற யார்கிட்டையும் சமாதானம் இருக்காது. வேற எங்க போனாலும் ராங் இன்ஃபர்மேஷன் தான். வேற யார்கிட்ட போனாலும் நீங்க ராங்கா தான் உங்களுக்கு ஆலோசனை இருக்கும். இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை போதிக்கிறவர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா சமாதானப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர். ஏன்னா எல்லாரும் அவருக்கு பிள்ளை தான். நீங்களும் அவருக்கு பிள்ளை தான், நானும் அவருக்கு இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது. ஒரே ஜாதி தான், மனுஷ ஜாதி. கை தட்ட மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு என்ன ஜாதிங்க? நம்ம தான் பிரித்து வச்சிருக்கிறோம், வெள்ளை ஜாதி கருப்பு ஜாதின்னு. இல்லை, அவருக்கு ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர், ஹோல் பீப்புள், யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு பிள்ளை. கை தட்ட மாட்டீங்களே? அது கையில் என்னதான் வச்சிருக்கிறீங்க? ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நீ எனக்கு அடிமை, நீ அப்படி வா இப்படி வான்னு சொல்றதில்ல. எப்பவுமே நான் ராஜா மாதிரி வச்சிருக்கிறார். ஆமென். எப்பவுமே நீ நீட்டாக தான் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஒருபோது அடிமைப்படுத்தினதில்லை. ஆமென். சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இத்தனை பழங்கள் இருக்கிறது, இவ்வளோ மரங்கள் இருக்கிறது. தம்பி மகனே, நீ எல்லா பழத்தையும் சாப்பிட்டு தங்கம், இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் சாப்பிடாத, இப்படி தான் சொல்லுவார். நம்ம எல்லாத்தையும் விட்டு அந்த ஒன்றை சாப்பிடுவோம். அதான் நம்ம பழக்கம். அவர் சொன்னார், உன்னை பார்த்து பார்த்து உருவாக்கினேன்டா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ செய், ஆனால் ஒன்றை மட்டும் என்ன பண்ணாத, சொல்லாத, அது தொடாத. ஏன்? உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்குது, உனக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறேன், அதனால் இதை செய்யணும் இதை செய்யாதன்னு சொல்கிறேன், இதை செஞ்சால் உனக்கு பிரச்சனை வரும். அப்போ இவன் பார்க்குறான், அதைத்தான் செய்யணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பாருங்கள், இதை எடுக்காதமோ அதான் என்ன பண்ணும், எடுக்கும். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஒரு சமாதானம் வேணும். கை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு ஒரு சமாதானம் வேணும். சொல்லுங்கள், எனக்கு ஒரு சமாதானம் வேணும். அல்லேலூயா. சமாதானத்தின் அதிபதி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமாதானத்தின் அதிபதி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் இப்படி அழகாய் சொல்லுறது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோவான் 20:19 வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசுங்க வந்து நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அவங்க பயம், யூதர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பயத்துல வந்திருக்கிறீங்க. கிட்னி பிரச்சனை இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது, கேன்சர் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என் சரீரம் சரியில்லை ஐயா, டாக்டர் நேரம் கொடுத்துட்டாங்க, நான் என்ன செய்வதுன்னு தெரியல, என் வாழ்க்கை முடிந்து போகிறது, கடனில் மூழ்கப்பட போகிறது, என் வீடு மூழ்கப்பட போகிறது, என் வீடு கட்ட முடியாம இருக்கிறது, என் கணவர் வாழ்க்கை போகுது, ஏதோ ஒரு கவலையில் நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அது யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 20:21 நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி அல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி பாட்டு எழுதுனதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்படி எழுதினாதான் நம்மளும் பாடுவோம். சொல்லுங்கன்னா யார் சொல்லுவீங்க பாருங்க, அமைதியாக இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிடணும். நான் சொல்லுவேன், ஏங்க சொல்லுங்கன்னா. ஆனால் இப்படி பாடினா என்ன பண்ணிடுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லுவோம், ஏசப்பா தான் அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லுவோம். ஆனா தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
கை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் எப்படி அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வேதம் பாருங்க 2வது முறை சொல்றாரு, உங்களுக்கு மறுபடியும் ஒரு பயத்திலே வந்திருக்கிறீங்க. இறந்துருவோமோ, ஐயோ வீடு கட்டிடுவோமா, பிள்ளைக்கு நடக்குமா, சேருவாங்களா, இல்லை நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்ல என்ன காரணம் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதும்போது 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா 53:5 வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நல்ல கவனிங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் மேல வந்தது? இயேசு மேல வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆக்கினை என்றால் தீர்ப்பது. நீ செஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க? நீ செஞ்சுதான் ஆகணும். நீ தானப்பா விரும்பின என் ஜனங்களுக்காக போறேன்னு சொல்லி. அதனால இப்போ ஒரு குடும்பத்தில் இந்த சில நேரத்தில் பிள்ளைகள் சண்டை போடும்போது தகப்பன் உள்ள எப்படி இருக்கும்? ஐயோ சமாதானமா அப்படி நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? 2 பிள்ளை இருக்கு, 2 அடிச்சுக்குது, நம்ம என்ன நினைப்போம்? சமாதானமா சமாதானம் சமாதானம் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நீங்களும் நானும் அடிச்சுக்கும் போது மேலே இருந்தவர் என்ன பண்ணுவார்? சொல்லுங்க. சமாதானம்டா சமாதானம் காதில் கேட்காது. நமக்கு என்ன பண்ணாது? சமாதானம் மட்டும் காதில் கேட்காது. அந்த ஆக்கினை அப்படி என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் பிள்ளைகளுக்கு இப்போ எல்லா வீட்லையுமே சண்டைகள் இருக்கும். சில நேரத்தில் சண்டை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரை இப்படி சண்டை போடுதுங்களே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் அண்ணன் தம்பிக்கிட்ட எவ்வளவு பாசமாக இருக்கியோ அதை மாதிரி உன் பிள்ளைகள் பாசமாக இருக்கணும். அங்கே எவ்வளோ பாசம் இருக்கோ அந்த பாசங்க வரும்னார். எவ்வளோ பெரிய கடினமான விஷயம். ஹல்லேலூயா. சிம்பிள். உன் அண்ணன் தம்பி நீ நல்லா நேசி, உன் பிள்ளைகள் 2 நல்லா இருக்கும். என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதானே முடியாது. அதுதானே ஒவ்வொருவருக்கும் இது ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். ஏன்ட்டு சொன்னார், உன் பிள்ளைய சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கணும்னா உன் அண்ணன் தம்பி மேலே நீ பாசமாக இருக்கணும். அவன் வர்றான், கூட்டத்துக்கு வர்றான், கூட்டத்துக்கு வரல, அது கேட்கக்கூடாது. அவன் காணிக்க தரான் தரல, உன்னை அலட்சியப்படுறான், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அவன் எங்கன்னா போகிறான், எங்கன்னா வரான், நீ அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க. நீலாம் பாவிகளாக இருக்கும்போதே நான் மரிச்சேனே. கைகளை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் மரிச்சாரா? நம்ம நல்லவங்களாயா அவர் மரிச்சாரு? சொல்லுங்க ஐயா. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டு வாசிங்க. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினாரா? அவர் அனுப்புறதே எதுக்குதான்? ஆக்கினைக்கு அல்ல. அப்போ கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லி நீ சண்டை போட்டு தூசித்தால் தேவன் துக்கப்படுவார். அது யார்கிட்ட கேட்கப்படும்? இயேசுகிட்ட கேட்கப்படும். என்னப்பா வஞ்சனம்? என்னப்பா இப்போ இங்கே கூட யாராவது தப்பு பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த மண்டபம் ஓனர் என்ன சொல்லுவார்? என்னப்பா பசங்க சாக்லேட் தின்னு பூத்து வச்சுருக்குது, குப்பையும் குலையுமா போட்டு போகுது. இதே போலதான் பிதா கேட்பார். யாருக்கிட்ட? இயேசுகிட்ட கேட்பார். என்ன நீ ரத்த சிந்த போறேன்னு போய் இங்க பாரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் சொல்றேன் எதையுமே என்ன பண்ண மாட்டேது? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நீங்க அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிரிவினையா இருந்து அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? பிசாசு சந்தோஷப்படுவான். சூப்பர் சூப்பர். இன்னும் ரத்தம் வரலையே, உடையலையே, மண்டை உடையலையே. இயேசுக்கு அந்த ஆக்கினை வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை. தேவன் தம்முடைய உலகத்தில் இல்லையா ரட்சிக்கப்படுகிறதற்காகவே குமாரனை அனுப்பினாரா? தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ரட்சிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த சமாதான பிறப்பு தான் அதை செய்ய முடியும். அதனால தான் உங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனை வரும்போது நீங்கள் சமாதான பிறப்பை பாருங்கள். எல்லாம் குறைவுள்ள மனிதர்கள்.
என்னிடத்துல ஏராளமான குறைவுகள் இருக்கிறது. அது எனக்கு தான் தெரியும், இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்னுடைய குறையை உணர வேண்டும், நான் அதை நினைக்கணும். நாம் அதனால தான் சொல்லுவோம் அடிக்கடி, நான் குறைவுள்ள மனிதன். அல்லேலூயா. அப்போ அவர் சமாதான பிரபுவாய் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட, அவர் சமாதான அதிபர். நீங்கள் எப்போ வேணாலும் அவர்கிட்ட போகலாம், அவர்கிட்ட சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் ஆக்கிரப்பட. எந்த மனிதெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிட்டா அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன் தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தரை அறியாதவங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இயேசுன்னு ஒருவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அதனால தான் அந்த பெரிய வார்த்தையை சீசர்கள் நடுவில் இயேசு சொன்னார். சொல்லும்போது பாருங்களேன், முதலாவது சொன்ன காரியம் பாருங்கள், என்ன செய்தார் என்று பார்த்தால், யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 20:22 வாசிக்கும் போது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் ஊதுறான், இயேசு கிறிஸ்து சீசர் மேல ஊதினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊதுங்கன்னு சொல்லலை, ஊதினார். ஏன் ஊதினார் என்று சொன்னால், உங்களுக்குள்ள ஒரு சில சமாதானத்தின் காரியம் உண்டாக வேண்டும். அதுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் சமாதானத்தின் அதிபதி. அதெல்லாம் உங்ககிட்ட முதல்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், 23ஆம் வசனத்தில் அதை சொல்லி காண்பிக்கிறார். வாசிங்க. எவர்களுடைய பாவங்களை, முதல்ல ஒரு சமாதான பிரபு உங்களுக்குள்ள இருந்தால், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் விரும்புகிற முதல் காரியம் என்னதான்? மன்னிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கிறீங்களா தெரியல, அதெல்லாம் கேட்க போறது இல்லை. சொல்லி நமக்கு என்ன ஆயிடுச்சு, புளிச்சு போச்சு. ஆமென். நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிப்பு வந்துகிட்டே இருக்கும். வேதம் சொல்லுதுல, பிதா உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னின்னு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதல்ல உங்களுக்கு மன்னிக்கிற சுவாபம் வரும். சமாதான பிரபு உங்களுக்குள்ள இருந்தால் முதல்ல என்ன சுவாபம் வரும்? மன்னிக்கிற சுவாபம் இருக்கும். சரி, எதை மன்னிக்கணும் எதை மன்னிக்கூடாது, பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் 3:28 எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பார்த்தீங்களா, இது மன்னிக்கப்பட்டுரும். மன்னிக்கப்படுகிற பாவம் இருக்கிறது, மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறது. இதை நம்ம அறிஞ்சுக்கிடணும். இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சார் இல்லை, சில காரியம் மன்னிக்கப்படாத காரியம் இருக்குது. அது நீங்கள் வேதத்தில் அறிஞ்சு வச்சிருக்கணும். அதை நீங்கள் செய்யக்கூடாது, அது செஞ்சால் மன்னிக்கப்படாது. அப்போ மன்னிக்கிற பாவம், சில பாவம் இருக்குது, அது மன்னிக்கப்பட்டுரும், நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அவன் பாருங்க, பக்கவாத நோயில் படுத்திருக்கிறான், இயேசு அவனை மன்னிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுத்து அப்புறம் போய் என்ன பண்ணுறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி வயிறு ஏதோ வெடிச்சு செத்து போகிறான். அவனுக்கு மன்னிக்கப்படலை. அப்போ மனுஷனுக்கும் நீங்கள் என்னதான் பேசினாலும் அது என்ன பண்ணிடும் சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எது மன்னிக்கப்படாது? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இயேசுவால காப்பாத்திக்க முடியல, இயேசு என்னத்தை, அவரெல்லாம் ஒரு மனுஷன் தானே, அவர் கடவுளே கிடையாதுன்னு சொன்னா மன்னிப்பு இருக்கு. ஆனால் ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே பண்ணுகிறார். இந்த ஆவியானவரை நம்ம ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் மன்னிப்பே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால தான் சிலர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கடனில் கஷ்டப்படுறாங்க, பிள்ளை வாழாமல் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் புரியாமல், பைபிளை படிக்காமல், பைபிள் தெரியாமல் வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சாபங்கள் குடிகொண்டு இருக்கிறது.
எது மன்னிக்கப்படும் எது மன்னிக்கப்படாதுங்கிறத அறிஞ்சிருக்கணும். அதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் கனம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி கனம் பண்ணும்போது தேவ தூதர்களையும் கனம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அதே போல் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 4:30 வாசிங்கன்னா, எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற முத்திரை. என்ன முத்திரை? இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார், நீங்களும் நானும் அவரோட வாசம் பண்ணுவோம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நம்ம இறந்து போனோம்னு சொன்னா, அவர் வரும்போது கல்லறையிலிருந்து நம்ம எழும்புவோம். அதான் முத்திரை. தேவன் நமக்கு முத்திரை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் நெற்றியில அடையாளத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவி இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. அவரை துக்கப்படுத்திக்கிட்டா கஷ்டம், உங்க வாழ்க்கை கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணாங்க பேதுரு அப்போஸ்தல நாட்களில் அனனியா சப்பீரால் என்ன பண்ணாங்க? இடம் விற்காம இருந்துச்சு. அதனால நான் மறுபடி சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்களாம் கர்த்தர் பக்கம் திரும்பிடணும். நீங்கள் உடனே இடத்த விற்று ஊழியத்து கொடுங்க, சர்ச்சு கொடுங்க நான் சொல்ல மாட்டேன். பொருத்தனை பண்ணும்போது கவனமாக பொருத்தணும். உங்கள் பணமே ஆண்டவர் தேவை கிடையாது, நீங்கள் தான் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டுங்க. ஆமென். விரும்ப மாட்டார். முதல்ல நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிடணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அது ஊழியத்துக்கு தேவை. அது யாரை கொண்டுனாலும் செஞ்சிருவார். முதல்ல நீங்கள் தான் அவருக்கு தேவை. அதனால தான் அவர் சொல்கிறார் பரிசுத்த. பாருங்க, இடம் விற்காமல் இருக்கு. இடம் விற்கலைன்னு ஜோம் பண்ணுறான். இடம் விற்கும் போது பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? இடம் விற்றவொடனே கொடுக்குறேன், கையில் காசு வந்து என்ன வந்துடுது? எங்க பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்ல. நான் எந்த இடத்துக்கு ஜோம் பண்ணல. நீங்கள் தந்தாலும் எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் நான் கூடாரம் கட்டுமீங்க, கூடாரத்தை கட்டு, அப்புறம் வரமாட்டீங்க. உங்களை கூப்பிடுறதுக்கு படாத பாடு படணும். இது சூப்பரான ஊழியம். இயேசுவும் நாடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப எளிமையாக போக விரும்புகிற ஆள். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. கையில் பைசா வந்தவொடனே 2 பேருக்கு எண்ணம் மாறுது. என்ன எண்ணம்? இவ்வளவு கொண்டு அங்கே கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? அதனால தான் பேதுரு என்ன சொன்னார்? நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். நீ ஆவியில் தீர்மானம் பண்ணுற. நீ உலகத்தில் திட்டுற போகிற அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். நாசமாக போன்னு சொல்லிடுவோம், பேசிடுவோம். கத்தரதை அறிஞ்சிருக்கிறார், மன்னிச்சிருவார். நீ ஆவியானோட்ட பொருத்தனை பண்ணுற. நான் கத்தருக்கு செலுத்த விரும்புகிறேன், நான் கத்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டா, நீங்கள் மனுஷன் சொல்லலை, யார்கிட்ட சொல்கிறீங்க? நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதனால தான் பொருத்தனை பண்ண மாட்டேன். செய்யணும்னா செஞ்சுருவேன், அவ்வளோதான். செய்யணும்னா செஞ்சுருவேன். அது கையிலே வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? இதை கொடுக்கணுமா வேண்டாமா, கொடுக்கணுமா வேண்டாமா, 500 நோட்டு 5 போகுது, 500 நோட்டு 10 போகுது, அப்படி என்ன வந்துடும். அதான் ஆவிக்கு விரோதமாய் நடந்தது. என்ன? செத்தே போயிட்டாங்க, மன்னிப்பே இல்லை. நல்லா பாருங்களேன், சொந்தக்காரன் கூட கூப்பிடலங்க. கொரோனா நோய் மாதிரி. கொரோனா நோயில் யாராவது சொந்தக்காரங்க வந்து தூக்குனாங்களா? என்னது? சொந்த குடும்பமே வரமாட்டேன்ட்டு, ஐயோ எனக்கு ஒட்டிக்கிடுன்ட்டு. எத்தனை பேர் கொரோனாவில் இறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடையும் அடைச்சி போட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன நடக்குது பாருங்களேன். அவன் சாகிறான், அவன் செத்தது கூட தெரியலங்க, மனைவிக்கு தெரியல. அப்போ சில காலத்தில் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இனி வர்ற காலம் அப்படிதான் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு துதிச்சு ஒருமனப்பட்டு இருக்காங்களோ அவன் உயிரோட இருப்பான். கை தட்டி நல்லா. நீ உனக்கு சுயமா இருந்தாய், உன்னை காலி பண்ணிடுவார் ஆண்டவர். எழுதி வச்சுக்கோ. நீ கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லைன்னு என்று சொன்னார். 2 பேரும் செத்து போயிட்டாங்க ஐயா. அந்த வசனம் படிக்கும் போது கை காலம் நடுங்கிருச்சு எனக்கு. ஐயோ, பணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. 1300 ரூபா அக்கௌண்ட்ல இருக்கும் போதே நான் சமாதானமா இருந்துக்கிறேன். பி கேர்ஃபுல். சமாதான பிரபு எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சிருக்கணும். மனைவிக்கே தெரியல கணவன் செத்தது. 4 வாலிபர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். மறுபடி பேதுரு சொல்றாரு,
உன் கணவரை சுமந்தவர்கள் உன் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது உன்னை சுமக்க போகிறார்கள். எந்த போச்சு அந்த பணம்? ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளைகள். சும்மா இயேசு சுகம் தர்றாரு, விடுதலை தர்றாரு, அது மாத்திரம் அல்ல. உன் வாழ்க்கை சரியான முறையில் பிரயோஜனப்பட்ட கர்த்தர் உன்னை முதிர் வயதுக்கு நடத்துவார். கையில தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவார். உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீ இயேசுவுக்காக எரிஞ்சு கொண்டே இருந்தால் எரிஞ்சு கொண்டே இருப்பாய். உன் விளக்கு அணையாது. நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கை எரியணும். நான் பிரபலமாகணும், என் சொத்துக்கு பிரபலமாகணும், நான் பெரிய மல்டிமில்லியன். அப்போ தேவையில்லை, நீ பரலோகம் வந்துரு. ஒரே வார்த்தை தான். 2 பேரும் மரிச்சு போனாங்க. அப்போ பேசும்போது கவனமாக பேசணும். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கவனமாக பேசுங்க. மனுஷகுமாரனுக்கு பேசுறதெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்பட. அதனால தான் அவர் என்ன சொல்றார் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 27 வசனம், 4ஆம் அதிகாரம் 27 வசனம். பிசாசுகளுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுங்க. பிசாசு பேசுறதுக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துறாங்க. சவுல் தேவனுடைய மனுஷன் தான், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கடைசி வரைக்கும் சவுல் மேல கை போடவே இல்லை. தெரியும் தாவீதுக்கு யார் அபிஷேகம் இருக்கு. அதனாலதான் நான் என் தம்பி மாட்ட சொல்லுவேன், எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ என்ன பண்ணிடாத, பேசிடாத. உனக்கு வேண்டாம், கர்த்தர் நியாயம் செய்வார். நான் தப்பு பண்ண எனக்கு நியாயம் செய்வார். என்னை கேட்பதற்கு அவர் ரெடியாகவே இருக்கிறார். என்னையும் நான் உங்களையும் கேட்க அவர் அதிகாரம் கொடுக்கல. கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுங்க, எனக்கு நியாயம் இருக்கிற அதிகாரம் கொடுக்கல. நான் தான் சொல்றேன், நான் தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இருப்பேன். பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுவேன். உங்கள் கிட்ட வரும்போது உடன் பிறந்த சகோதரனை போல இருப்பேன். ஆமேன். இங்கே வேற முகம், அங்கே வேற முகம். அப்பயே இப்படி இருக்க மாட்டார், அப்படி இருக்க மாட்டார். இங்கே ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த பிசாசு தான் நம்மளை சோதிக்கிறவன். சமாதான பிரபிட்ட போக விட மாட்டான். அதனால தான் என்ன சொல்றார் பாருங்களேன், அடுத்த சொல்றார் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. எப்ப நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. திருட்டு பயலே அப்படி சொல்லுவோம். எதையாவது ஒன்று திருடி சேர்த்துடணும். அவன் நோக்கம் என்னது, அதுக்கு ஆண்டவர் சூப்பர் பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் தெரியுமா, மதிகேடனே. என்ன சொல்றார், திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. யாருக்கு கொடுக்கணும், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. வசனம் சும்மா ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது கை தட்டி பாட்டு போலாம் நினைச்சிக்கலாம் நீங்க. அப்படி கிடையாது. இந்த வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பரலோக வாழ்வு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரையும் ப்ளீஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தேவை நீங்கள் பரலோகம் வரணும். ஆமீன். சத்தமாக சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமீன். 2வது என்ன சொல்றார் பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் சொல்றாரு, இந்த உலகம் நம்ம இந்த உலகத்துக்காக வாழ்கிறோம், இயேசுக்காக வாழலை. இந்த உலகத்தில் பேருக்காக வாழ்கிறோம், பொருளுக்காக வாழ்கிறோம். எல்லாரும் என்ன நல்லா சொல்லணும்னு நினைக்கிறோம். அவரை சந்தோஷப்படுத்த நம்ம வாழலை. எல்லாருமே அப்படி தான், நானும் சரி நீங்களும் சரி. அதனால தான் அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை முறை சரியாக இருக்க வேண்டும். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. பிஸ்னஸாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். நான் இயேசுவோட வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பிசாசை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தத்தில் எடுத்து பேசுறானா பிசாசு. சத்தியத்தை பேசினால் பரிசுத்தவான். கையில தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் சொந்தத்தில் எடுத்து நான் ஏன் பேசணும், அப்போ பிசாசு பேசிடுவான். அதான் அவர் சொல்றாரு, சொந்தத்தில் எடுத்து பேசக்கூடாது, அது பிசாசு. சில நேரத்தில் பிசாசு வரட்டும் போது நான் அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஊழியத்தில் பிசாசே ஆடக்கூடாது, அது வெளியேறிடணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியக்கார் நடந்து வரும்போது பிசாசு ஆடுது, அதான் பெருமை. வெளியேறணும், விடுதலையாகணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆரம்பத்தில் இந்த ரகசியம் தெரியாம என்ன பாடுபட்டேன். அதனால இப்ப சொல்லிட்டேன், ஆண்டவரே விடுதலை கொடுக்கறது நீங்க சுவாமி, நான்லாம் தொடரணும் அவசியமே இருக்கக்கூடாது. ஆராதனையில என்ன பண்ணிடணும், பாடுறதுல விடுதலை ஆயிடணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையான ஒரு வல்லமையில தேவன் பிரியமானவர்களே. அப்போ பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சமாதான பிரபு, சமாதானத்தின் அதிபதி உங்களோடு இருக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையிலே பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார், ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் பிரச்சனையே. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரி, இன்னும் நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4:29 வாசிங்க. 2வது பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சரி, இங்க கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. என்ன அழகான குடும்பம் நம்ம குடும்பம். ஏசப்பா எப்படி கூட்டிட்டு போவேன் ஏங்க, அப்படி என்னங்க பேசணும். கெட்ட வார்த்தை உன் வாயில, ஏங்க பைபிள் சொல்லுது ஐயா, நான் சொல்லலை. அதான் பிசாசுக்கு இடம். சிலர்லாம் அப்படி சரளமாக வரும் பாருங்க, வாயை திறந்தவனே. அப்புறம் எப்படி உன் குடும்பம் வாழும், மனைவி எப்படி உன் கூட இருப்போம், பிள்ளைகள் எப்படி உன் கூட இருக்கும். ஏங்க ரட்சிக்கப்பட்டு முத்திரையா பெற்றிருக்கிறீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம் எடுங்க, இந்த அமாவாசைக்கு நீ கெட்ட வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சிலர் சொல்கிற காதில் கேட்குது, அதுங்க நடந்துக்குது. நான் சொல்கிறேன், எது நடந்தாலும் உன் வாயில் நல்ல வார்த்தை தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 2005க்கு முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினேன். ஏன்னா நான் வேலை செஞ்ச இடம் அப்படி, சரவணா ஸ்டோரில் வேலை செஞ்சேன். அங்கே கெட்ட வார்த்தை தான் பேசணும், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. 2005 ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த நாள் வரைக்கும் என் வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வந்ததில்லை. கைகளை தட்டுங்கப்பா. அப்போ நீங்கள் என்னைக்கு மாறுவீங்க? இதெல்லாம் யார் சொல்கிறது? சும்மா சுகமாக்குகிறார் அது சொல்லி எதுக்கு கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இனி எந்த சூழ்நிலையிலையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்ப்பா, மற்றவங்க இடர்களுக்கு எதுவும் பேச மாட்டேன்ப்பா, என் நாவை காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட பேசினாலும், மனைவிட்ட பேசினாலும், கணவன்கிட்ட பேசினாலும், இன்னைக்கு ஐயா நல்ல பிரசங்கம் பண்ணார்ல, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, இயேசு எவ்வளோ நல்லவர்ல, நல்ல சமாதான பிரபுன்னா இவ்வளோ விஷயம் இருக்கா, அதை பேசுங்க. எதை பேசணும்? எங்களுக்கு இருந்தார் ஒருத்தர், அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. அவர் இருந்தா நம்மளும் இறந்துருப்போம். இவர் இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். போனதை நினைச்சு வருந்தாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சமாதானத்தின் ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் உங்க வாயில கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது.
சத்தமா சொல்லுங்க, வரவே கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்றார் பாருங்களேன், 31 வசனத்தை வாசிக்கும் போது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுளே. சகோதரனே சகோதரியே, உங்களை விட்டு அது என்ன பண்ணணும்? பிசாசுக்கு இடம் கொடுத்தா இதெல்லாம் வந்துரும். சமாதானம் உங்களுக்குள்ள இருக்காது. அதனாலதான் இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நீங்க எடுத்துக்கிடுங்க. சமாதானம்னு சொன்னா நீ சமாதானத்துக்கு பிரயாசப்படணும். கொஞ்ச நாள் போராட்டம் இருக்கும், கொஞ்ச நேரம் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிள்ளை கீழ்ப்படியல, உடனே வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்தி அவனை குழியில போட்டு மூடி மண்ணள்ளி போட்டாதீங்க பெற்றோர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் நல்ல பிள்ளையா வருவான். ஆமென் சொல்லுங்க. சிறார் தப்பு பண்ணிட்டா உடனே அந்த தப்பை சரி பண்றதுக்குள்ள நம்ம அவங்கள என்ன பேசணுமோ பேசி சொல்லுவாங்க. அடிச்சா கூட பட்டுடலாம் பிரதர், அந்த வார்த்தை, அந்த வேர்டு, அந்த காயப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன உங்களுக்குள்ள நீங்கள் எதுக்கு இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஏச்சுமா 10:11 அப்படி ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவரே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சகல விதமான கசப்பு எல்லாம் உங்களுக்குள்ள வேறு அறுக்கப்படணும். வேண்டாம். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம கணவர், நம்ம மனைவி, நம்ம இடம், நம்ம ஜனம், நம்ம ஊழியம், எதையும் நம்ம செய்யறதா தேவனுடைய பிள்ளை. இந்த அன்பு உங்களுக்கு தான் அவர் கீழே அடுத்த வசனத்தில் என்ன எழுதுறார் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கடந்த நாள்ல ஒரு பாதிரியாரை எரிச்சாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளதான் மன்னிப்பு. நம்ம மன்னிக்காத சுவாபம் நம்ம இடத்துல. அப்போ சமாதானத்தின் தேவன் கிரியை செய்ய முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு அவர் சொன்னார், சமாதானத்தின் அதிபதி இங்கே வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாயில கெட்ட வார்த்தை பேசாதீங்க, திருடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு சொல்லும்போது கடிந்து கொள்ளுங்க. உங்களை பற்றி யாராவது தப்பா சொல்லும்போது அப்படித்தான் கேட்காதீங்க, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, பேசாதன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் பிசாசுகளை துரத்தும் போது சாத்தான் சொல்லுவான், இந்த பிசாசை உன்னால் துரத்த முடியாது, நீயே இப்படி எதையாவது ஒன்றை சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான். அப்போ ஆவியானுடைய பலத்தை நான் எடுத்துக்கொள்வேன், சர்வாயத்தை எடுத்துக்கொள்வேன். ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையில் பாதிக்கிற அந்த கிரியைகளை இவனை துரத்துகிறேன்னு சொல்லி ஜெபம் பாருங்க. 2 செகண்டில் இவனும் விலகிடுவான், அவனுக்குள்ளேருந்து வெளியே போயிடுவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்பட்டேன். அல்லேலூயா. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். மன்னிச்சுருங்க. எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்லை. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது அவர் மறிக்கலை, நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் மறித்தார். அப்போ நீங்கள் ஏன் ஒரு சில காரியத்துக்காக அந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லாதபடி நம்ம வாயில் பாத்திரம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, சமாதானம் ஏன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யலை என்று சொன்னால், உங்களுக்குள்ளே கசப்பு, கோபம், வைராக்கியம், பிரிவினை இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் 2 காரியம்தான். தேவன்ட்ட அன்பு கூறணும், நம்மளை போல மற்றவர்களை நேசிக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படி இருந்தா சமாதானத்தினுடைய ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நிதானமாக முடிவெடுங்க. வாயில் கெட்ட வார்த்தையை அள்ளி வீசிடாதீங்க. என் கூட காரில் பிரயாணப்படுறவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் கூட காரில் வந்தால் அவ்வளவு சமாதானமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் எந்த லாரி டிரைவரையும் திட்டினது கிடையாது, எந்த பஸ் டிரைவரையும் திட்டினது கிடையாது, எந்த சிஸ்டரையும் திட்டினது கிடையாது. நான் கிட்டத்தட்ட 45,000-50,000 கிலோமீட்டருடைய காரில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் ஏராளமான கார் ஓட்டியிருக்கிறேன். எந்த நேரத்துலையும் நான் டென்ஷன் ஆகினதே இல்லை. என் சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன். ஏன்னா நான் வண்டியில் என்ன போட்டிருக்கேன், வசனத்தை போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. வசனத்தை போட்டால் அதன்படி கொஞ்சம் நடங்க. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்ச வசனம் போட்டால் அதன்படி கொஞ்சம் நடங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்துட்டே சண்டைக்கு வருவான். நாசமாக போவான்னு சொல்லட்டும், அவன் சொல்லி நடக்க போதான்.
ஏன்னா வசனத்தை பார்த்துருப்பான், இவன் எவ்வளோ பொறுமையாக இருக்கான். பிசாசு வந்து சொல்லுவான், கொஞ்சம் விட்டு பாருங்க கிறிஸ்டோபரை, பொறுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க, புலம்பாதீங்க. தேவன் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வர, நான் சொல்கிறேன், மெட்டீரியலு உலக பிரகாரமான சொத்து சுகங்களை ஆசீர்வாதம் என்றதே கிடையாது. அப்படிப்பட்டதெல்லாம் ஒரு 10 பைசாக்கு நான் மதிக்க மாட்டேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதும் பிடிக்காது. இப்போ நான் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போனேன்னே பத்திரிக்கை வைக்க, ஒவ்வொரு வீடும் பார்த்தா அவ்வளோ பிரமாண்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுது. நம்ம சொந்தக்காரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க. ஆனால் இந்த குனிஞ்சி தட்டி மண்டையில் தட்டி ஃபேன் இல்லாமல் அந்த மாதிரி வீட்டுக்கு போகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஏன் அப்படி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான் என்னிடத்தில் வருகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே, நான் அப்படி தான் வாழ விரும்புகிறேன். அதில் நான் அந்த கதைக்கே கிடையாது. நம்ம இயேசு ராமேஸ்வரத்தில் ஒரே ஒரு பேர் தான், அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் ராஜா. தேவனுடைய பிள்ளை, இந்த சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. சமாதான பிரபு நம்மளோடு இருக்கிறார். அதான் அவருக்கு என்ன பேருங்க? சமாதான பிரபு. எந்த நேரத்துலையும், அப்பா பிரதர் சொன்னாங்களே சமாதான பிரபுன்னு, என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் அடிச்சுக்குதுன்னு வைங்களேன், உடனே ஒரு முட்டி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது அப்படியே உங்களை திரும்பி பார்க்கும். நீங்கள் அதை போய் அடித்து என்ன பண்ணாதீங்க, திரும்பி நீங்கள் கோவப்படுத்தாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபந்தான் செய்யும். அப்படி செய்து பார்த்தால் உங்கள் வீட்டில் பெரிய சமாதானம் இருக்கும். எல்லோரும் எழும்பி நிற்கலாமா?